குட் மார்னிங். போன வகுப்புல திரையிடல் விளைவுண்டா என்னன்னு சொல்லியிருக்கேன். பயன்படு கருவேற்றம் சொன்னால் என்னென்று டெபினிஷன் தந்திருக்கேன். அதுல சொன்னால் இந்த கருவினுடைய உண்மையான கருவேற்றத்தை விட பயன்படு கருவேற்றம் எப்போதும் குறைவாகத்தான் இருக்கும் என்பதற்கு டீ குடிக்கிற கலகலட்சி இதானே. பயன்படு கருவேற்றத்திற்கும் கருவேற்றத்துக்கும் உள்ள வித்தியாசம். நாங்கள் ஒரு கப் டீ வாங்கினால் அந்த டீ முழுவதையுமே குடிக்க மாட்டோம். இதுல பயன்படுத்துறது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். அதுபோலத்தான் ஒரு கருவினுடைய ஏற்றத்தை விட பயன்படு கருவேற்றம் எப்போதும் குறைவாக காணும். உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னது போல ஒரு வலுவளவு இலத்திரன் கருவுக்கு இடையில இருக்கிற உள்ளக இலத்திரன்களால திரையிடப்படுவதால அந்த வலுவளவு இலத்திரன் உணர்கின்ற கருவேற்றம் அதன் உண்மையான கருவேற்றத்தை விட குறைவாகத்தான் இருக்க போகுது. இதைத்தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த உள்ளக இலத்திரன்களுக்கு எண்ணிக்கை அதிகரிக்கும் போதும் ஓடுகளுக்கு எண்ணிக்கை அதிகரிக்கும் போதும் திரையிடல் விளைவு அதிகரிக்கும். திரையிடல் விளைவு அதிகரிக்க அதிகரிக்க பயன்படு கருவேற்றம் குறையும். வெளியில இருக்கிற ஒரு விறகு கிடைக்கிற அந்த கவர்ச்சி விளைவுள் குறையும். இந்த திரையிடல் விளைவு திரையிடல் விளைவு உள்ளக இலத்திரன்களுக்கு எண்ணிக்கையிலையும் ஓடுகளுக்கு எண்ணிக்கையிலையும் தங்கி இருக்கு. இன்னொரு ஓட்டுல வெளி இலத்திரன் இருந்துச்சு சொன்னால் இதுவும் சேர்ந்து என்ன செய்யும்? மறைக்கும். உள்ளக ஓடுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது திரையிடல் விளைவு அதிகரிக்கும். இலத்திரன்களுக்கு எண்ணிக்கை அதிகரிக்கும் போதும் திரையிடல் விளைவு அதிகரிக்கும். சரிதானே? நான் போன வகுப்பு முதல் வகுப்பு எல்லாமே போதிய அளவில் அதை விளங்கப்படுத்தி இருந்தா பயன்படு கருவேற்றம் என்னன்னு டெபினிஷனும் சொல்லியிருந்தா இன்றைக்கு நாங்கள் அந்த மிச்ச விஷயத்தை எழுதி கொள்வோம். பயன்படு கருவேற்றமானது எழுதியிருக்கிறீங்களோடு பாருங்க இந்த கடைசி வாசனத்தை. பயன்படு கருவேற்றமானது எப்போதும் உண்மையான கருவேற்றத்திலும் குறைவாகவே அமையும். நான் கடைசியா எழுதியிருக்க வேணும்னு நினைக்கிறேன், அல்லது எழுதிக்கொள்ளும். பயன்படு கருவேற்றமானது எப்போதும் உண்மையான கருவேற்றத்திலும் குறைவாகவே அமையும். பயன்படு கருவேற்றமானது எப்போதும், இது எந்த மாற்று கதைக்கும் உள்ளவில்லை, எப்போதும் உண்மையான கருவேற்றத்திலும் குறைவாகவே அமையும். இது உண்மையான கருவேற்றம் புரோத்தன் எண்ணிக்கை. அந்த புரோத்தன் எண்ணிக்கைக்கு காரணமான ஏற்றம். இது ஒரு வலுவளவு இலத்திரன் உணர்கின்ற கருவேற்றம். அதைத்தான் பயன்படு கருவேற்றம் சொல்றோம். இந்த நோட்டேஷன்ல காட்டிக்கொள்ளும். பயன்படு கருவேற்றமானது எப்போதும் உண்மையான கருவேற்றத்திலும் குறைவாகவே அமையும். பயன்படு கருவேற்றமானது எப்போதும் உண்மையான கருவேற்றத்திலும் குறைவாகவே அமையும்.
இது உண்மையான கருவேற்றம் என்று சொன்னால் பயன்படு கருவேற்றம் எப்போதும் சின்னனாகத்தான் இருக்கும். இதைத்தான் சொல்லி இருக்கு. பயன்படு கருவேற்றமானது எப்போதும் உண்மையான கருவேற்றத்திலும் குறைவாகவே அமையும். அடுத்த பந்தி அழி கொள்ளுங்க. ஒரு வலுவளவு இலத்திரனுக்கும் ஒரு வலுவளவு இலத்திரன்டா ஈட்டோட்டில இருக்கிற இலத்திரன். ஒரு வலுவளவு இலத்திரனுக்கு திரையிடலின் பெரும்பகுதி திரையிடலின் பெரும்பகுதி கருவிற்கு மிக அண்மையில் உள்ள உள்ளக இலத்திரன்களாலேயே ஏற்படுத்தப்படுகின்றது. திருப்பி அந்த பந்தி பாருங்க. ஒரு வலுவளவு இலத்திரனுக்கு திரையிடலின் பெரும்பகுதி கருவிற்கு மிக அண்மையில் உள்ள உள்ளக இலத்திரன்களாலேயே ஏற்படுத்தப்படுகின்றது. எனவே திரையிடல் விளைவு பின்வரும் காரணிகளில் தங்கியுள்ளது. எனவே திரையிடல் விளைவு பின்வரும் காரணிகளில் தங்கியுள்ளது. எனவே திரையிடல் விளைவு பின்வரும் காரணிகளில் தங்கியுள்ளது. திரையிடல் விளைவு பின்வரும் காரணிகளில் தங்கியுள்ளது. ஒன்று, உள்ளக இலத்திரன்களின் எண்ணிக்கை. உள்ளக இலத்திரன்களின் எண்ணிக்கை மேல சொன்ன பந்தியில கவனித்துக் கொள்ளும். ஒரு வலுவளவு இலத்திரனுக்கு திரையிடலின் பெரும்பகுதி கருவிற்கு மிக அண்மையில் உள்ள உள்ளக இலத்திரங்கள்ல ஏற்படுத்தப்படுது. எனவே திரையிடலின் விளைவு தங்கியுள்ள காரணியில் ஒன்று உள்ளக இலத்திரங்களின் எண்ணிக்கை. டேஷ் பண்ணி எழுதுங்க. உள்ளக இலத்திரன்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது
உள்ளக இலத்திரன்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது உள்ளக இலத்திரன்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது உள்ளக இலத்திரன்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது திரையிடல் விளைவு அதிகரிக்கின்றது. திரையிடல் விளைவு அதிகரிக்கின்றது. திரையிடல் விளைவு அதிகரிக்கின்றது. அப்ப லிதியத்தின் வலுவள ஓட்டு இலத்திரன் திரையிடப்படுவதிலும் பார்க்க சோடியத்தின் வலுவள இலத்திரன் அதிகமாக திரையிடப்படும். ஏன் இங்க 2 ஓட்டிலையும் 10 இலத்திரன் இருக்கு, இதுல 2 இலத்திரன் தான் இருக்கு. லிதியத்துல 2 இலத்திரன் தான் உள்ளக இலத்திரன், சோடியத்துல 10 இலத்திரன். பொட்டாசியத்துக்கு இன்னும் கூட. உள்ளக இலத்திரன்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது திரையிடல் விளைவு அதிகரிக்குது. இரண்டாவது, உள்ளோடுகளின் எண்ணிக்கை. உள்ளோடுகளின் எண்ணிக்கை உள்ளோடுகளின் எண்ணிக்கை அதுவும் அதே கதைதான். ஒரு ஓடு இருக்கைகள்ல திரையிடப்படுறதை விட 2 ஓடு இருக்கைக்கு கூட திரையிடப்படும், 3 ஓடு இருக்கைக்கு இன்னும் கூட திரையிடப்படும். உள்ளோடுகளின் எண்ணிக்கை உள்ளோடுகளின் எண்ணிக்கை டேஷ்போர்ட் எழுதி கொள்ளுங்க. உள்ளோடுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது உள்ளோடுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது உள்ளோடுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது திரையிடல் விளைவு அதிகரிக்கும். திரையிடல் விளைவு அதிகரிக்கும். உள்ளோடுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது திரையிடல் விளைவு அதிகரிக்கும். சரிதானே? திரையிடல் விளைவால வலுவள ஓட்டு இலத்திரனை கரு கவருகிற விசை மாறும். கருவின் கவர்ச்சி விசை மாற அணுவினுடைய இயல்புகள் மாறும். ஆவர்த்தன போக்குகள் பார்க்க வேணும் என்று சொன்னால் இவ்வளவு விஷயமும் உங்களுக்கு முதல் தெளிவாக இருக்கு. கலையங்கம் போட்டுக் கொள்ளுங்க. பயன்படு கருவேற்றமும் பயன்படு கருவேற்றமும் பயன்படு கருவேற்றமும் ஆவர்த்தனம்
பயன்படு கருவேற்றமும் ஆவர்த்தனமும். இந்த ஆவர்த்தனத்தின் வழியே பயன்படு கருவேற்றத்துக்கு என்ன நடக்கும்? மூன்றாம் ஆவர்த்தனத்தை கருதுவோம். மூன்றாம் ஆவர்த்தனத்துல சோடியம் மெக்னீசியம் அலுமினியம் வந்து ஆகன் வரைக்கும் அணுவன் அதிகரிக்கும். அப்ப கருவேற்றம் சரியா? கருவேற்றம் அணுவண்ணுக்கு சமன். புரோத்தன்களுக்கு எண்ணிக்கையை மட்டும் இதுல குறிப்பிட்டுக் கொள்ளும். ஏற்றம் வந்து ஒரு புரோத்தன் ஏற்றம் எவ்வளவு தெரியும் தானே? புரோத்தன் எண்ணிக்கை கூட கருவேற்றம் கூடும். மெக்னீசியம் 12, அலுமினியம் 13, சிலிக்கன் 14, பாஸ்பரஸ் 15, கந்தகம் 16, குளோரின் 17, ஆகன் 18. அணுவன் என்பது ஒரு அணுவில் உள்ள புரோத்தன்கள் எண்ணிக்கை. சோடியம் தொடக்கம் ஆகன் வரை அணுவன் அதிகரிக்க புரோத்தன் எண்ணிக்கை அதிகரிக்கும். இப்ப கருவினுடைய ஏற்றம் என்று நாங்கள் சொல்லுவது புரோத்தனுடைய ஏற்றம். சரிதானே? அப்ப வலுவளவு ஓட பாத்தீங்கன்னு சொன்னால் மொத்த ஓடுகள் எல்லாருக்குமே சமன். ஆவர்த்தன எண் வந்து பிரதான சக்தி மட்டங்கள் எண்ணிக்கைக்கு சமனா இருக்கு. மூன்றாம் ஆவர்த்தனத்துல 3 பிரதான சக்தி மட்டம் இருக்கு. அவ சோடியத்துக்கும் பிரதான சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை 3 தான். மெக்னீசியத்துக்கும் 3 தான். அலுமினியமும் 3, சிலிக்கன் 3, பாஸ்பரஸ் 3, கந்தகம் 3, குளோரின் 3, ஆகன் 3. எல்லாருக்கும் பிரதான சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை 3. உள்ளக ஓடுகள் எண்ணிக்கை எல்லாருக்குமே 2. வலுவள ஓடு 3வது ஓடு. அப்ப எல்லாருக்கும் உள்ளக ஓடுகள் எண்ணிக்கை 2. உள்ளக ஓடுகளின் எண்ணிக்கை எல்லாருக்குமே 2. சரிதான். அக ஓடுகள் என்று சொல்லலாம் அல்லது உள்ளக ஓடுகள் என்று சொல்லலாம். இப்ப பாருங்க, இதுல 2 உள்ளக ஓட்டுல 10 இலத்திரங்கள் இருக்கு. எல்லாருக்குமே 2 உள்ளக ஓட்டுல 10 இலத்திரங்கள் தான் இருக்கு. அப்ப இந்த 10 இலத்திரங்கள் வெளியில இருக்கிற இலத்திரனை என்ன செய்யும் சொன்னால் தள்ளும். சரிதான். 10 இலத்திரங்கள் வெளியில இருக்கிற இலத்திரனை தள்ளும். 10 இலத்திரங்கள் வெளியில இருக்கிற இலத்திரனை தள்ளும் வெளிநோக்கி. ஆனால் கருவேற்றம் அதிகரிக்கிறதால வெளியோட்டு இலத்திரன் என்ன செய்யும்? கொஞ்சம் உள்நோக்கி கவரப்படும். எழுதிக் கொள்ளுங்க.
பயன்படு கருவேற்றமும் ஆவர்த்தனமும் சோடியத்திலிருந்து ஆகன் வரை கருவேற்றம் அணுவண்ணுக்கு சமன். அப்ப அணுவண்ண போட்டிருக்கேன். பிரதான சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை வந்து 3, எல்லாருக்கும் 3 தான். உள்ளக ஓடுகள் எண்ணிக்கை எல்லாருக்கும் 3. அப்படி என்று சொன்னால் இந்த ஆவர்த்தனத்தின் வழியே பயன்படு கருவேற்றம் எப்படி மாறப்போகுது? ஆவர்த்தனத்தின் வழியே பயன்படு கருவேற்றத்துக்கு என்ன நடக்க போகுது? நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த அட்டவணைக்கு போட்டுக்கொள்ளுங்க. இதுல இருக்கிற விஷயங்கள் எழுதினா தான் உங்களுக்கு தெரியும். இது அப்படியே உங்களோட கொப்பிக்கு ஏத்துங்க. சரியா? இங்க கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப சோடியத்தின் கருவுக்கு வெளியில 11 இலத்திரங்கள் மொத்தமாக இருக்கு. முதலாவது ஓட்டுல 2 இலத்திரங்கள் இருக்கு. 2வது ஓட்டுல 8 இலத்திரங்கள் இருக்கு. 3வது ஓட்டுல 1 இலத்திரம் தான் இருக்கு. என்ன மாதிரி என்று சொன்னால் இந்த 10 இலத்திரங்களும் இந்த இலத்திரனை வெளிநோக்கி தள்ளும். இதுவும் இலத்திரம் தான். அப்ப இந்த இலத்திரங்களை உள்நோக்கி தள்ளும். ஒத்தேற்றம் ஒன்று ஒன்று தள்ளும். இலத்திரங்களுக்கு இடையில ஒரு தள்ளு விசை ஒன்று தொழிற்படும். சரி. அவ இவர் தள்ளுறதை விட வேண்ட தள்ளுகை வலிமையாக இருந்தால் இவர் வெளிநோக்கி போக முயற்சிப்பார். இதோட சேர்த்து கருவும் என்ன செய்யுதுன்னு சொன்னா உள்நோக்கி இழுக்கு. கருவேற்றம் வந்து வலிமையா இருக்கிறதால விளைவுள் வந்து கருவை நோக்கியதாக இருக்கு. இப்ப மெக்னீசியத்தை எடுத்துக்கொண்டால் மெக்னீசியத்தின் கருவேற்றம் ஒரு அலகால அதிகரிக்குது. ஒரு புரோத்தன் எண்ணிக்கைக்குரிய ஏற்றத்தாலே அதிகரிக்குது.
முதலாவது ஓட்டுல மெக்னீசியத்துக்கும் 2 இலத்திரன் தான் இருக்கு, இரண்டாவது ஓட்டுல மெக்னீசியத்துக்கும் 8 இலத்திரன் தான் இருக்கு. அப்ப மொத்தம் 10 இலத்திரன். ஆனால் மூன்றாவது ஓட்டுல மெக்னீசியத்துக்கு 2 இலத்திரன் இருக்கு. சரியா? அப்ப இங்க இந்த 10 இலத்திரன்களும் மெக்னீசியத்தை வெளிநோக்கி தள்ள, வலுவள ஓட்டுல இருக்கிற 2 இலத்திரன்களும் இந்த இலத்திரங்களை என்ன செய்யணும்னா உள்நோக்கி தள்ளும். தனி ஒரு இலத்திரன் வெளியில இருந்து உள்நோக்கி தள்ளுறதை விட 2 இலத்திரன்கள் உள்நோக்கி தள்ளும் போது இவர்களுடைய தள்ளு விசையும் என்ன செய்யப்படுது என்று சொன்னால் பயனற்ற முறையில காணப்படுது. அதாவது இது 2 பேர்ட்ட தள்ளு விசையும் அதாவது உள்ள இருந்து வெளியில தள்ளுறதும் வெளியில இருந்து உள்ள தள்ளுறதுமே எந்த விதமான விளைவுகளையும் ஏற்படுத்தாத மாதிரி பயனற்றதாக காணப்படுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. சரிதான். இப்ப ஆவர்த்தனத்தின் வழி போகும்போது வலுவள ஓட்டுல இலத்திரன் எண்ணிக்கை அதிகரிக்குது. உள்ளக இலத்திரங்களும் வெளி இலத்திரன்களை தள்ளும், வெளி இலத்திரங்கள் உள்ளக இலத்திரங்களை தள்ளும். ஒத்தேற்றம் ஒன்று தள்ளும். அவ்வளவுதான விஷயம். அப்ப அவைய தள்ளுறதும் இவைய தள்ளுறதும் ஒரு பயனற்றதாக இருக்கு. இந்த செயற்பாட்டில எந்த விதமான விளைவும் இல்லை. அப்ப கருவுக்கு வாசியா போயிட்டு இவர்கள் தங்களுக்கு இடையில சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிற மாதிரி பிரயோசனம் இல்லாமல் சண்டை பிடிச்சு கொண்டிருக்க, கருவினுடைய ஏற்றம் அதிகரிக்க பயன்படு கருவேற்றம் அதிகரிக்கும். கருவேற்றம் அதிகரிக்கும் போது என்ன செய்யும்? பயன்படு கருவேற்றம் அதிகரிக்கும் தான். அப்ப இலத்திரன் எண்ணிக்கை வலுவள ஓட்டுல அதிகரிக்க இது உள்ளதல்லும் அது வெளியில தள்ளும். 2 பேர்ட்ட தள்ளுகையும் பயனற்றதாக காணப்படுறதால கருவேற்றம் ஆவர்த்தனத்தின் வழியை அதிகரிக்கும் போது, ஆவர்த்தனத்தின் வழி கருவேற்றம் அதிகரிக்கும் போது பயன்படு கருவேற்றமும் உறுதியாக அதிகரிப்பதாக சொல்லப்படுது. அழுத்தம் திருத்தமாக சொல்ல எப்போதும் அதிகரிக்கும் அப்படி சொல்லப்படுது. சரிதான். இதுல குழம்புறது கொண்டும் இல்லை. உள்ளக இலத்திரங்கள்ட்ட எண்ணிக்கை 2 பேருக்கும் சமன். வெளி இலத்திரன் அதிகரிக்க அவைய தாழ்ற வீதம் அதிகரிக்கும், இவைய தாழ்ற வீதம் அதிகரிக்கும். அப்ப இந்த 2மே பயனற்றதாக இருக்கு. எல்லாம் ஒன்றுதான். அஞ்சு பாருங்க. இப்ப என்னண்டா விசை Q1 Q2 over R square தான். ஒரு இலத்திரன் அதிகரிச்சால் இந்த இலத்திரன் ஏற்றத்துக்கு ஏற்ற இவேண்ட விசையும் அதிகரிக்கும், அவற்ற விசையும் அதிகரிக்கும். அப்ப அது பயனற்ற முறையில அமைது. அப்ப கருவேற்றம் அதிகரிக்கிறதால பயன்படு கருவேற்றம் ஆவர்த்தனத்தின் வழி திட்டமாக அதிகரிக்கும். சரிதானே? இந்த விஷயத்தை நீங்கள் தெளிவா விளங்கிக் கொள்ளவும். கீழே இந்த நோட்ஸ் எழுதி கொள்ளுங்க. ஆவர்த்தனத்தின் வழியே கருவேற்றம் அதிகரிக்கின்றது. ஒவ்வொரு ஆவர்த்தனத்திலையும் ஆவர்த்தனத்தின் வழியே கருவேற்றம் அதிகரிக்கும். ஆவர்த்தனத்தின் வழியே கருவேற்றம் அதிகரிக்கின்றது. வலுவள ஓட்டு இலத்திரன் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். இந்த வலுவள ஓட்டுல ஒரு இலத்திரன் இருக்கு, இதுக்கு 2 இருக்கு, அலுமினியத்துக்கு 3 இருக்கு, இப்படியே 4 அப்படியே 8 வரைக்கும் போகும். வலுவள ஓட்டு இலத்திரன் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். 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 கருவேற்றம் மட்டும் அதிகரிக்கல, அணுவில புரோத்தன் எண்ணிக்கை அதிகரிக்க கருவேற்றமும் அதிகரிக்கும். கருவேற்றம் அதிகரிக்க இலத்திரன் எண்ணிக்கையும் அதிகரிக்குது. புரோத்தனும் இலத்திரனும் சமன் தான். திருப்பி இருக்கா பாருங்க அந்த வசனத்தை. ஆவர்த்தனத்தின் வழியே
கருவேற்றம் அதிகரிக்கின்றது. வலுவளவோட்டு இலத்திரன் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். அடுத்த பந்தியாளை கொள்ளுங்க. வலுவளவு இலத்திரன்கள் வலுவளவு இலத்திரன்கள் வலுவளவு இலத்திரன்கள் வலுவளவு இலத்திரன்கள் ஒன்றையொன்று பயனற்ற வகையில் திரையிடும். பயனற்ற வகையில் திரையிடும். பயனற்ற வகையில் திரையிடும். இதனால் பயன்படு கருவேற்றமானது பயன்படு கருவேற்றமானது பயன்படு கருவேற்றமானது ஆவர்த்தனத்தின் வழியே பயன்படு கருவேற்றமானது ஆவர்த்தனத்தின் வழியே உறுதியாக அதிகரித்து செல்லுகின்றது. உறுதியாக அதிகரித்து செல்லுகின்றது. உறுதியாக அதிகரித்து செல்லுகின்றது. அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். அப்ப ஆவர்த்தனத்தின் வழியே கருவேற்றம் அதிகரிக்கும், இலத்திரண்டு எண்ணிக்கையும் அதிகரிக்கும். ஆனாலும் இலத்திரண்டு எண்ணிக்கை அதிகரிப்பால வார திரையிடல் விளைவு பயனற்றது. அப்ப கருவேற்ற அதிகரிப்புக்கு ஏற்ப பயன்படு கருவேற்றமும் அதிகரிக்கும். உறுதியாக அதிகரித்து செல்லுகின்றது. சரியா? ஓகே, நாளைக்கு
இதுல ஒருக்கா கவனிச்சு கொள்ளுங்க. விஞ்ஞானம் என்றது ஒரு குழப்பத்துக்குரிய குட்டை தான். இதுல அறகுறையோட போற இடத்துலதான் நாங்கள் இப்ப நிக்கிறோம். நாங்கள் வந்து உயர்தரத்துல நிக்கிறோம். ஒன்றுமே தெரியாத நிலைமையில ஓஎல்ல இருப்பார்கள், ஏதோ கொஞ்சம் தெரிஞ்ச நிலைமையில ஏஎல்ல இருப்பார்கள், அதை விட கொஞ்சம் தெரிஞ்ச நிலைமையில கம்பஸ்ல இருப்பார்கள். இல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு சாப்டர்ல மிக துல்லியமான தெளிவுக்கு வர வேணும்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம்னா அந்த நீங்கள் கற்றுக்கிற அந்த ஒரு விஷயத்துல மட்டுமே என்ன செய்வோம்னா டாக்டரேட் பண்ணணும், பிஹெச்டி முடிக்கணும். அதெல்லாம் நம்மளால இப்ப முடியாதானே. அப்படி டாக்டரேட் முடிச்சிட்டீங்கன்னா நீங்க 7 கெமிஸ்ட்ரி படிப்பிக்கலாம். காரணம் உங்களுக்கு கெமிஸ்ட்ரின்ற மற்றொரு பகுதியும் தெரியாமல் போயிட்டு. இப்ப யூனிவர்சிட்டிக்கு போனீங்கன்னா பாடசாலையில பாருங்க, தரம் 1க்கு கற்பிக்கின்ற டீச்சர் பிள்ளைக்கு தேவையான 10 பாடம் 15 பாடம் கற்பிக்கக்கூடிய ஆற்றல்ல இருப்பார். சரி, அப்படியே 5ஆம் ஆண்டுக்கு 4ஆம் ஆண்டுக்கு தாவிட்டோம்னா அங்க மேத்ஸையும் சயின்ஸையும் படிப்பிக்கிறதுக்கு ஒரு டீச்சரும், அல்லது மேத்ஸை படிப்பிக்கிற ஒரு டீச்சரும், சுகாதாரம் படிப்பிக்கிற இன்னொரு டீச்சரும், உடற்கல்வியும் சம இங்கிலீஷ் படிப்பிக்கிற ஒரு டீச்சர். அப்படியே நாங்கள் தரம் 6க்கு தாவிட்டோம்னா ஒவ்வொரு பாடம் படிப்பிக்கிறோம், ஒவ்வொருத்தர் தான் படிக்கணும். மேத்ஸ் டீச்சர்கிட்ட போய் இங்கிலீஷை கேட்டா சின்ன இதுல என்ன செய்வார், அந்த டீச்சர்கிட்ட போய் கேட்டு சொல்லுவார். சரி, அப்படியே ஏஎலுக்கு வந்தீங்கன்னா ஓஎலுக்கு வந்தீங்கன்னா சயின்ஸை வந்து ஒரு டீச்சர் படிப்பிப்பா. சயின்ஸுக்குள்ள என்ன இருக்கு, பயாலஜி இருக்கு, கெமிஸ்ட்ரி இருக்கு, பிசிக்ஸ் இருக்கு. அந்த டீச்சர் 3டையும் படிப்பிப்பா. ஆனா ஏழுக்கு வந்தீங்கன்னா எனக்கு பிசிக்ஸ் தெரியாது, எனக்கு பயாலஜி தெரியும், கெமிஸ்ட்ரி தான் நான் படிப்பேன். இப்படியே கொஞ்சம் கேம்பஸுக்கு தாவிட்டேன்னா கேம்பஸ்ல கெமிஸ்ட்ரியில ஜெனரல் கெமிஸ்ட்ரியை படிப்பிக்கிறதுக்கு மட்டும் ஒரு லெக்சரர் வருவார். அவர்கிட்ட போய் இன்ஆர்கானிக் கேட்கக்கூடாதுன்ற அவருக்கு அது தெரியாது. சரிதான். ஆர்கானிக் படிப்பிக்கிறதுக்கு வேறு ஒரு லெக்சரர் இருக்கார். அவர்கிட்ட போய் ஜெனரல் கெமிஸ்ட்ரியை கேட்கல, அவருக்கு அது சம்பந்தமா தெரியாது. அப்ப நாங்கள் நிக்கிற இடம் வந்து மீடியம். இந்த இடத்துல சில விஷயங்களை நாங்கள் ஆழமாக கதைக்க போனால் அவ்வளவுக்கு அறிவில்லை என்பதை நேரடியாக ஒத்துக்கொள்ள வேண்டியான். ஏன், இதுக்கு அங்கால படிக்கிறதுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு, நாங்க என்ன படிச்சுட்டா இருக்கோம் இல்லை. ஆக எங்கட பாடத்திட்டத்துல எந்த அறிவுக்கும் உங்களுடைய அறிவுக்கும் இடையில சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் இப்ப நாங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சில விடயங்கள் சில கேள்விகள் வந்து எங்களோட நாலேஜுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆய்வுக்கு உட்பட்டதாக இருக்கு. அது ஆய்வின் முடிவில ஆய்வு செய்தவர்களால முன்மொழியப்பட்ட கருத்துக்களை எங்களோட பாடத்திட்டத்துல புகுத்தி இருந்தால் அந்த கருத்துக்கள் சம்பந்தமாக நாங்களும் படிச்சிருப்போம், உங்களுக்கும் படிப்பிச்சிருப்போம். அது தொடர்பான மேலதிக தகவல்கள் ஏதாவது உங்களுக்கு தேவை ஏற்பட்டால் நாங்கள் மேலதிக ரிசோர்ஸை தான் தேடணும். சரிதானே. அது பாடத்திட்டத்துக்கு பொருத்தமாக இருக்கலாம், பொருத்தம் இல்லாம இருக்கலாம். அது நான் அதெல்லாம் சொல்லுவேன். இப்ப பழைய சிலபஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னால் ஐதர் சென்ற அணு ஆரையை விட கீழியத்துக்கு அணு ஆரை அதிகம் என்று சொல்லித்தான் இருக்கு. சரியா. எங்களோட பாடத்திட்டம் வந்து அநேகமாக லண்டன் சிலபஸோட நெருங்கிய தொடர்புடையது. அப்ப நாங்கள் பயன்படுத்துற ஏதாவது ரெஃபரன்ஸ் புக், தமிழ் புத்தகங்கள் என்று நாங்கள் கொஞ்சம் பார்த்தாலும் ஒரு ஸ்டாண்டர்டான புத்தகமாக நாங்கள் தெரிவு செய்யக்கூடிய புத்தகம் வந்து லண்டன் பப்ளிகேஷன். சரியா. லண்டன் புக்ஸ் தான் எங்களோட ரெஃபரன்ஸ், அதாவது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு புத்தகம். இந்தியன்ஸ் புக் எல்லாம் நாங்கள் அங்கீகரிக்கல. இந்தியன் புக்ஸ்ல இருக்கிற சில கருத்துக்களை நாங்கள் சொல்லி இந்த புத்தகத்துல இப்படி இருக்குது, இதை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னா எங்களோட பரிச்சத்தனைகளை ஏற்றுக்கொள்ளுமா என்பது அது கேள்விக்குறி. சரியா. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால தானே ஒவ்வொரு நாடும் தான் சரி என்று நினைக்கிறத